தலைப்புச் செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிடப்பட்டது. இது தொடர்பான வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் காவல்துறையினருக்கும் உத்தரவிடப்பட்டது. ஆதவ் அர்ஜுனா மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் எக்ஸ் பதிவு நீதிபதியிடம் காண்பிக்கப்பட்டது. அப்போது பேசிய நீதிபதி, புரட்சி ஏற்படுத்துவது போல ஆதவ் பதிவிட்டுள்ளார். இதன் பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். பொறுப்பற்ற பதிவுகள் தொடர்பாக காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விரைந்து அறிக்கை சமர்ப்பிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவினர் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக முதல்வருக்கு அக்குழுவில் இடம்பெற்றுள்ள பாஜக எம்பி அனுராக் சிங் தாக்கூர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கரூர் தாவேகா பரப்புரைக்காக அரசு நிர்வாகம், காவல்துறை எடுத்திருந்த நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயத்திற்காக கரூருக்கு பாஜக தலைமையிலான குழு வந்து விசாரித்ததாக விமர்சித்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின், யாரையாவது மிரட்ட வேண்டும் என்பதே பாஜகவின் எண்ணமாக இருப்பதாக சாடியுள்ளார். இதுகுறித்து ராமநாதபுரத்தில் பேசிய அவர், மணிப்பூர் கலவரம், கும்பமேளா உயிரிழப்பு குறித்து பாஜக குழு விசாரிக்கவில்லை என்றார். தேர்தலுக்காகவே இந்த அக்கறை என்றும், பிறரின் ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழும் ஒட்டுண்ணி பாஜக என்றும் காட்டமான சொற்களில் விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவை அமைத்த பாஜகவுக்கும் சிபிஐ விசாரணை கோரிய காங்கிரசுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தை ஒப்பிட்டு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து தூத்துக்குடியில் பேசிய அவர், தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக அரசு அஞ்சுகிறது என்று திருமாவளவன் கூறியதில் உண்மை இருக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது மயக்கமுற்ற சிலருக்கு கூட்டத்தில் இருந்த சிலர் சிபிஆர் முதலுதவி அளிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த சனிக்கிழமையன்று விஜயின் பரப்புரையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர், 110 பேர் காயமுற்றனர். இந்நிலையில் கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த புதிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியை வரவேற்கும் விதமாக தாவேகா நிர்வாகி வைத்திருந்த பேனரால் சலசலப்பு ஏற்பட்டது. தாவேகா காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் செல்வம் என்பவர் தனது புகைப்படத்துடன் பழனிசாமியை வரவேற்பது போன்று பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக பழனிசாமி கருத்து தெரிவித்திருந்ததால் அதை வரவேற்கும் விதமாக இந்த பேனர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் கட்சி தலைமையின் அனுமதியின்றி வைக்கப்பட்டதால் அந்த பேனர் அகற்றப்பட்டது. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 127 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக அதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகள் என அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை என்று அறிக்கை ஒன்றில் அதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 2021ஆம் ஆண்டில் 4465ஆக இருந்த போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சியில் 6975ஆக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. வேதாரண்யம், தோப்புத்துறை, கோடியக்கரை, அகஸ்தியம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று இடி மின்னலோடு மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரத்தில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், அரியமங்கலம், சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் தஞ்சையிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
சென்னையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை உயர்ந்து 10,900 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 480 ரூபாய் விலை உயர்ந்து 87,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக காலை மாலை என 2 வேளைகளிலும் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக உள்ளது. தென் அமெரிக்க பயணத்தில் இருக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்குள்ள சாலைகளில் இந்திய தயாரிப்பு பைக்குகளை கண்டு பெருமைப்படுத்தியுள்ளார். கொலம்பியாவில் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த பஜாஜ் பல்சர் உள்ளிட்ட இந்திய இருசக்கர வாகனங்களை பார்த்த ராகுல் காந்தி அவற்றின் அருகில் புகைப்படம் எடுத்து தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோ உள்ளிட்ட இந்திய நிறுவனங்களின் இருசக்கர வாகனங்கள் தென் அமெரிக்காவில் காணப்படுவது பெருமை தருகிறது. இந்திய நிறுவனங்கள் புதுமையான முயற்சிகளால் வெற்றி பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அளவில் நிகழும் பதற்றங்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சி உள்நாட்டு காரணிகளால் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர், வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வளர்ச்சி விகிதம் 8% இருப்பது அவசியம் என தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற பொருளாதார கருத்தரங்கில் பேசிய நிர்மலா சீதாராமன், கொந்தளிப்பான காலங்களில் வளர்ச்சியை தேடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாக இருப்பதாக கூறினார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளை அறிவிக்க தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்ட தயாரிப்பில் உள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் 2 ஆணையர்கள் இந்த வார இறுதியில் பாட்னாவில் முகாமிட்டு தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளனர். அதிகாரிகள் கூறியதன்படி அடுத்த வாரத்திலேயே தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லடாக் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அவரது மனைவி கீதாஞ்சலி அங்மோ உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். லடாக் போராட்டத்தில் செப்டம்பர் 24ஆம் தேதி வெடித்த வன்முறையில் 4 நபர்கள் உயிரிழந்தனர். போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தேச விரோத குற்றங்களை தடுக்கும் சட்டத்தின் கீழ் சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டுள்ளார். பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான JEE நீட் நுழைவுத் தேர்வுகளின் கடினத்தன்மையை மத்திய அரசு மறு ஆய்வு செய்து வருகிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பாடத்திட்டத்தை விட இந்த தேர்வுகள் கடினமாக இருப்பதால் பயிற்சி மையங்கள் அவசியமாய் மாறியுள்ளதாக கருத்து தெரிவிக்கின்றனர். இதை சரிசெய்ய வினித் ஜோஷி தலைமையில் 9 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் அழுத்தம் மற்றும் பயிற்சி மைய பிரச்சினைகளை குறைக்கும் நடவடிக்கைகளை குழு பரிந்துரைக்க உள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த இறுதி அறிக்கையை தயாரிக்கும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அதற்கான ஆலோசனைகளை வழங்க இந்திய விமானிகள் சங்கமான ஆல்பாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விபத்தில் விமானிகளின் பங்கு குறித்து விவாதித்து கருத்துக்களை பெறும் நோக்கத்தில் அழைக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்கு பிந்தைய முதற்கட்ட விசாரணை அறிக்கை மீது விமானிகள் சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விமானிகளின் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளன. துர்கை பூஜை விழாவில் முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலி உற்சாகமாக நடனமாடியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள பரிஷா ஸ்போர்ட்டிங் கிளப்பில் துர்கை பூஜை கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று கங்குலி உற்சாகமாக நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் கோயில் திருவிழாவில் தேர் சரிந்து விழுந்த விபத்தில் பலர் காயமடைந்தனர். எம்மிகனூர் மண்டலத்தில் உள்ள கந்தநதி சென்னகேசவ சுவாமி கோவிலில் திருவிழா நடைபெற்றது. சென்னகேசவ சுவாமியின் தேரை அருகில் உள்ள மலைக்கு இழுத்துச் சென்றபோது எதிர்பாராத விதமாக ஒரு பக்கம் சரிந்து விழுந்தது. இதில் பலர் காயமடைந்த நிலையில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. பீகார் மாநிலம் பூர்ணியாவில் வந்தே பாரத் ரயில் மோதியதில் 4 இளைஞர்கள் உயிரிழந்தனர். 18 முதல் 25 வயதிற்குட்பட்ட இவர்கள் அதிகாலை 5 மணியளவில் பூர்ணியா ரயில்வே பூத் அருகே தண்டவாளத்தை கடக்கும்போது ரயில் மோதியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து எவ்வாறு நடந்தது, ஏன் இளைஞர்கள் தண்டவாளத்தின் அருகே நின்றிருந்தனர் என்பதையும் ரயில்வே அதிகாரிகள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். ஆதார் அட்டையை அப்டேட் செய்வதற்கான கட்டணங்களை
UIDAI எனும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உயர்த்தியுள்ளது. இதன்படி கைரேகை அப்டேட் செய்வதற்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சொந்த விவரங்களை அப்டேட் செய்வதற்கான கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வயதுடைய குழந்தைகளுக்கான கட்டாய கைரேகை அப்டேட்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருபது ஆண்டுகளாக அமைதியாக இருந்த இந்தியாவின் ஒரே மண் எரிமலை மீண்டும் வெடித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஜார்பா கிரீக் பகுதியில் பெரும் சத்தத்துடன் இந்த மண் எரிமலை வெடித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1000 சதுரடி பரப்பளவில் 3 முதல் 4 மீட்டர் உயரம் வரை மண் மேடு ஏற்பட்டுள்ளது. பராதங்கிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்ட் பிளேர் சுற்றுலா பயணிகளின் முக்கிய இடமாக இருப்பதால் தற்போது பாதுகாப்பு காரணமாக சுற்றுலா பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 83 பனிச்சிறுத்தைகள் இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் வனவிலங்கு பிரிவு மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்திய ஆய்வில் இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 2021இல் 51 பனிச்சிறுத்தைகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 83ஆக அதிகரித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் பனிச்சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இருமல் மருந்து உட்கொண்ட பிறகு குழந்தைகள் உயிரிழக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 9 குழந்தைகளும் ராஜஸ்தானில் 2 குழந்தைகளும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தை அடுத்து அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்பட்ட மருந்து மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மருந்து வழங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய பிரதேச அரசு கோரிக்கை வைத்துள்ளது. சமீபத்தில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு 11 குழந்தைகள் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் 9 குழந்தைகள் உயிரிழந்தனர். குழந்தைகளின் மரணத்திற்கு இருமல் மருந்தே காரணம் என்று தெரியவந்தது. இந்நிலையில் அந்த மருந்தை தயாரித்து வரும் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநருக்கு மத்திய பிரதேச அரசு கோரிக்கை வைத்துள்ளது. சென்னையில் பராமரிப்பு பணி காரணமாக 12 புறநகர் ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு நிலைய யார்டில் தண்டவாளம் மற்றும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்றன. இதன் காரணமாக செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள், திருமால்பூரிலிருந்து சென்னை கடற்கரை செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்வதையே மத்திய அரசு வழக்கமாக வைத்துள்ளதாக விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் மீது மட்டும் மத்திய அரசுக்கு வன்மம் ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 738 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், இலங்கை கடற்படையினரால் பாதிக்கப்படும் நமது மீனவர்களை காக்க மத்திய அரசு எதையும் செய்யாமல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் வரும் ஜனவரி மாதம் திறக்கப்பட இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கீழடி அகழாய்வு பகுதியை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். இதுபற்றி தனது எக்ஸ் தளத்தில் கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன் என்று பதிவிட்டுள்ளார். திறக்கப்பட்ட 30 மாதங்களில் கீழடி அருங்காட்சியகம் 12 லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். பொருணை அருங்காட்சியகம் வரும் டிசம்பரிலேயே திறக்கப்பட உள்ளதாகவும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் எழுந்து வருவதாகவும் கூறியுள்ள முதல்வர், பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வுகள் தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், அரூர் தொகுதியில் கூடிய கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் திரும்பி பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 200 தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவை தகர்த்து 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்பதற்கான சாட்சியாகவே இந்த மக்கள் கூட்டம் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் தொடர்ந்து நிலவும் அமைதி என்பது வெற்றிக்கான அறிகுறி என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என கூறினார்.
சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு முதல்வர் ஸ்டாலின் இல்லத்திற்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் மற்றும் நடிகை த்ரிஷா, நடிகர் SP சேகர் ஆகியோரின் வீடுகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் மிரட்டல் மட்டுமே என்பது தெரியவந்தது. ஆயுத பூஜை பண்டிகை விடுமுறை முடிந்து வெளியூரிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகளின் வசதிக்காக 1000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதேபோல கோவை, திருப்பூர், பெங்களூருவுக்கும் வழக்கமாக செல்லும் பேருந்துகளோடு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையிலிருந்து அரசு பேருந்துகள், ரயில்களில் மட்டுமே 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். விடுமுறை முடிந்துள்ளதால் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு மக்கள் புறப்பட தொடங்கியுள்ளதால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையை ஒட்டி 108 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தில் 50% சிறப்பு ரயில்களும், பிற மாநிலங்களுக்கு 50% சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் தெரிவித்திருக்கிறார். விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வருகின்ற ஜனவரி மாதம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி எச்சரித்திருக்கிறார். மேலும் தனியார் நிறுவனங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான ஊதியம், மருத்துவ பாதுகாப்பு மற்றும் தேவையான உபகரணங்களை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்தம் செய்யாமல் சுகாதார பணிகளை தொடர்ந்தபடியே தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாராபுரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வருவாய்த்துறை அதிகாரிகள் புறக்கணித்தனர். 14 துறைகள் கலந்து கொள்ளும் இந்த முகாமினால் தங்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்கவில்லை. இதனால் முகாமில் மக்கள் கூட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. எனினும் முகாம் எந்தவித பாதிப்புமின்றி நடைபெறுவதாக வட்டாட்சியர் தெரிவித்தார். பிரதமர் மோடி ஒருபோதும் அழுத்தங்கள் காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்தியா, ரஷ்யா இடையிலான உறவு குறித்து அவர் பேசினார். அப்போது இந்தியா போன்ற ஒரு நாட்டின் மக்கள் அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளை உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்றார். யாருக்கு முன்பாகவும் எந்த அவமானத்தையும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறிய புட்டின், பிரதமர் மோடி ஒரு மிகவும் புத்திசாலியான தலைவர், அவர் முதலில் தனது நாட்டை பற்றி சிந்திப்பவர் என தெரிவித்தார். உக்ரைனுக்கு டொமாஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கினால் ரஷ்யா, அமெரிக்கா இடையிலான உறவுகள் புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்திற்கு செல்லக்கூடும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரித்துள்ளார். இது உக்ரைனுக்கு டொமஹாக் ஏவுகணைகள் வழங்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் பரிந்துரைத்ததை அடுத்து வெளியிடப்பட்ட கடும் எச்சரிக்கை என்று கூறப்படுகிறது. அதேவேளை அமெரிக்க அதிபர் டிரம்பை பாராட்டி உக்ரைன் பிரச்சினைக்கு சமாதான தீர்வை காண வேண்டும் என்ற கருத்தை புட்டின் முன்வைத்தார். பிலிப்பீன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 72 பேர் உயிரிழந்தனர். அந்த நாட்டின் செபு மாகாணத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அளவுகோலில் 6.9 ரிக்டர் அலகுகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு பிலிப்பீன்ஸில் நிலநடுக்கம் காரணமாக அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது இதுவே முதன்முறை. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் அருகே உள்ள எல் செகுண்டோ சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து மற்றும் வெடிப்பு நிகழ்ந்தது. பல தீயணைப்பு குழுக்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தின. இதில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு தேவையான ஜெட் எரிபொருளின் பெரும்பகுதி இந்த ஆலையிலிருந்துதான் செல்கிறது. ஏடன் வளைகுடா பகுதியில் நெதர்லாந்து கொடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். தாக்குதலில் மைனர் வாக்ராஷ் என்ற அந்த கப்பல் பலத்த சேதமடைந்ததாக கூறிய கப்பல் நிறுவனம் அதில் இருந்த 19 மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்தது. காசா போரில் ஹமாஸை ஆதரித்து செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் மூனிச் விமான நிலையத்தில் பல ட்ரோன்கள் காணப்பட்டதால் விமான நிர்வாகம் அதிதீவிர பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டது.
இதனால் 17 விமானங்கள் நிறுத்தப்பட்டு குறைந்தபட்சம் 3000 பயணிகள் பாதிக்கப்பட்டனர் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 15 விமானங்கள் ஸ்டட்கார்ட், நம்பர்க், வியன்னா மற்றும் பிராங்க்ஃபர்ட் பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஜெர்மனியின் மூனிச் விமான நிலையம் லுஃப்தான்சா நிறுவனத்தின் முக்கிய நிலையம். கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு வாரியத்தின்படி 2025 செப்டம்பரில் மொத்தம் 1,58,971 பேர் வந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக இந்தியாவிலிருந்து 49,697 பேர் வந்துள்ளனர். இந்த ஆண்டு செப்டம்பரில் சுற்றுலா பயணிகள் வருகை 2018 செப்டம்பர் மாத சாதனையை முறியடித்தது. உலகம் முழுவதும் 2 புதிய வகை கொரோனா தொற்றுகள் பரவி வரும் நிலையில் அவை முந்தைய கோவிட் வகைகளைப் போல அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது என்று தெரியவந்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசிய நாடுகளான கொரோனாவின் நிம்பஸ், டிராடஸ் என 2 வகை கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருக்கிறது. வேகமாக பரவக்கூடியவை, நோய் எதிர்ப்பு சக்திக்கு கட்டுப்படாது என்றாலும் முந்தைய வகைகளைப் போல அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. கூகுள் மீட், ஜூம் போன்று வாணி என்ற பெயரில் ஆன்லைன் மீட்டிங் தளத்தை சென்னையைச் சேர்ந்த மென்பொருள் நிறுவனமான ஜோஹோ அறிமுகம் செய்துள்ளது. வழக்கமான உரையாடலாக கூட்டம் நடத்துவதிலிருந்து மேம்பட்ட வசதிகளாக திட்டமிடல், ஒருங்கிணைந்து கண்டுபிடித்தல், வீடியோ வழி உரையாடல், யோசனை உருவாக்கம் போன்றவற்றையும் வாணி மூலம் செய்ய முடியும். சிறு நிறுவனங்கள் முதல் பெருநிறுவனங்கள் வரை இதில் பயன்பெறலாம் என வாணி மீட்டிங் தளத்தின் தலைவர் கார்த்திகேயன் ஜம்புலிங்கம் தெரிவித்துள்ளார். இணைய வழி மளிகை விநியோக பிரிவான அமேசான் ஃப்ரெஷ்ஷை இந்தியாவின் 270க்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு விரிவுபடுத்த இருப்பதாக அமேசான் அறிவித்திருக்கிறது. கோவை, நெல்லூர் உட்பட இந்தியா முழுவதும் 270க்கும் மேற்பட்ட நகரங்களில் மளிகை பொருள் விநியோக சேவையை விரிவுபடுத்த உள்ளதாக அமேசான் கூறியுள்ளது. இதன் மூலம் பண்டிகை காலத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மேலும் பல வீடுகளுக்கு சென்று சேர வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமேசான் கூறியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் முன்னணியில் உள்ள ஏர் அரேபியா நிறுவனம் 6,038 ரூபாய் முதல் கட்டணம் என்ற சிறப்பு தள்ளுபடி சலுகையை அறிவித்துள்ளது. முதல் 10 லட்சம் இருக்கைகளை முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இச்சலுகை என்று தெரிவித்துள்ள ஏர் அரேபியா, அக்டோபர் 12ஆம் தேதி வரை பயணத்தை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. பயண தேதிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.